வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பனானா ஸ்மூதி. ஸோ வாழைப்பழத்தை பயன்படுத்தி ஸ்மூதி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரை கிளாஸ் பால் எடுத்துக்கணும். அதனோடு வந்து பனானா ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம், மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஒன்று. அதனோடு வந்து 3 பேரிச்சம்பழம், அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் வந்து கருப்பு உலர் திராட்சை, அதை ஆட் பண்ணி சூடான பாலில் வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸோ அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணோம், மிக்சியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பால் அரை கிளாஸ் பால், அதனோட வந்து கேஷ்நட் ஒரு 3 கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். அதனோட பனானா ஆட் பண்ணணும். ஸோ இன்னும் வந்து வெயிட் கெயினுக்காக நம்ம வந்து ஹனி வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்மூதி பக்குவத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அது வந்து கப்பில் சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி வித்தவுட் ஒயிட் சுகரில் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணி பண்ணுறோம். ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட், ஸோ மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது சாப்பிட்றதால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஸ்மூதி வந்து ஒயிட் சுகர்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கிறதுனால வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. See you in the next video. Thank you. Cheers. முடிச்சிட்டியா? குட் தன்ஷிகா, கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சா? எப்படி இருக்கு ஸ்மூதி? நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? அம்மா தண்ணி. தண்ணியா?